அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்விடம் நம் தேவைகளை கேட்டு கையேந்தி துவா செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்டதை தருவான். அதிலும் சிறப்பான நேரங்கள் இருக்குது, சிறப்பான துவாக்கள் இருக்குது, சிறப்பான நாட்கள். இந்த மாதிரி சமயங்களில் சரியாக நாம் துவா செஞ்சோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பல கஷ்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹீஹான ஒரு ஹதீஸ் இருக்குது. அது என்னன்னா, 3 பேரோட பிரார்த்தனை மறுக்கப்படாமல் ஏற்கப்படும். அதாவது எந்த திரையுமே இருக்காதான், உடனே கபூல் ஆகுமா. அதில் முதலாவது ஒரு பிள்ளை தன் பெற்றோருக்காக கேட்கும் துவா, 2வது நோன்பாளியின் துவா, 3வது பயணியின் துவா. இந்த 3 பேருடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் ஏற்கப்படும். அதனால் உங்கள் பெற்றோர்கள் அதாவது இறந்து விட்டு இருந்தால் அவங்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் துவாக்கள் அவங்கக்கிட்ட போய் சேரும், அவங்களோட கஷ்டங்கள் தீர்க்க காரணமாக இருக்கும். நோன்பு வச்சுட்டு இருக்கும்போது அதிகமாக துவா செய்யுங்க, நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும். 3வது பயணியின் துவா. இப்போ பயணம் என்பது நிறைய ஒரு சலுகை கொடுத்துருக்கு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். பயணத்தில் நாம் சாதாரணமாக நினைக்கிறோம் ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பு அந்த மாதிரி நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லவே இல்லை. பயணம் என்பது நிறைய ஒரு சிரமங்கள் இருக்கும். நம்ம அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு ட்ராவலுக்கு அதிகமான சலுகைகளை தந்திருக்கிறான். வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் இல்லவே இல்லை. பாருங்கள், நம்ம கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எதுக்குமே அந்த சேர்த்து தொழுவுறது, சுருக்கி தொழுவுறது அதெல்லாம் இல்லாது. ஜம்ஓ கஸ்ருன்னு சொல்லுவாங்க. பயணத்தின் போது மட்டும் அந்த சலுகை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. குறிப்பிட்ட ஒரு தூரம் இருக்குது, அந்த தூரத்துக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணோம்னா லுஹர் அசரை சேர்த்து தொழுலாம், அதே போல் மஹ்ரிப் இஷாவை சேர்த்து தொழுலாம், சுருக்கி தொழுலாம். 4 ரக்காத்தா இருக்கிறத 2 ரக்காத்தா சுருக்கி தொழுலாம். இந்த மாதிரி சட்டங்கள்ல எல்லாம் இருக்குது இந்த பயணத்தின் போது. இப்படி நாம் பயணம் செய்யும்போது அல்லாஹ்வை அதிகமாக அந்த ஒரு சமயத்தில் நினைவு கூர்ந்து துவா செஞ்சால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும். இப்போ இருக்கிற சமயம் எல்லாருக்குமே லீவு டைம், பசங்க எல்லாருக்கும் லீவு விட்டாச்சு. நிறைய பேர் அங்கங்கே வெளியே போவீங்க, தூரமாகவும் இருக்கலாம், இல்லை சும்மா பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துலையும் போயிட்டு வரலாம். ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டை விட்டு வெளியேற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு பயணம் தான். இப்போது இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு சாதகமாக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 துவாவை நான் சொல்ல போகிறேன். இந்த 2 துவாவை ஓதிட்டு நீங்கள் பயணிக்கும் போது உங்களுடைய பயணமும் திருப்தியாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்வதற்கு இந்த ஒரு பயணம் காரணமாக இருக்கும். இப்போல்லாம் ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருப்பாங்க, என்னென்னவோ நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அதிலிருந்து பாதுகாப்பானாக. இந்த மாதிரி துவாக்களை நீங்கள் ஓதிட்டு போகும்போது நீங்கள் திரும்பி வர வரைக்கும் உங்களுடைய வீடும் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. போகிற இடத்துலையும் உங்களுக்கு எந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் வராது. நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரலாம். இடைப்பட்ட அந்த ஒரு தூரத்தில், அதாவது நீங்கள் பயணம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு தூரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திக்ருகள் எடுத்து துவாவும் செஞ்சுக்கிங்க. நிறைய குழப்பங்கள் தீரும் இன்ஷா அல்லாஹ். அதில் முதல் துவா, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு அல்லாஹ்வின் மீதே நான் முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். அவனுடைய உதவியும் பாதுகாப்புமின்றி நன்மைகள் செய்வதற்கு எந்த ஆற்றலும் இல்லை, தீமைகளை விட்டு விலக எந்த சக்தியும் இல்லை. அதாவது நீங்கள் பொதுவாக உங்கள் வீட்டை விட்டு வெளியேறினாலே இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. பயணத்தின் போது மட்டும் ஓதணும் இல்லை. நீங்கள் நார்மலாக நீங்கள் கடைக்கு போவீங்க, ஆஃபீஸ்க்கு போவீங்க, எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் சரி, உங்கள் வீட்டை விட்டு தாண்டின உடனே இந்த ஒரு துவாவை ஓதி பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு ஆரம்பிங்க. அடுத்த ஒரு துவா இருக்குது. இந்த துவா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது பயணத்தின் போது ஓத வேண்டிய துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக இந்த ஒரு துவாவை தான் ஓதி இருக்கிறாங்க. பெருசாக இருக்கும் சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இது அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வெளியூர் போகும்போதெல்லாம் இந்த ஒரு துவாவை பார்த்து அப்படியே ஓதிக்கிங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பல பலன்கள் கிடைக்கும். இந்த துவாவோட பொருளை படித்து பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ அற்புதமான துவா சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் துவா சொல்லிக்கிறேன், பிறகு அதனோட பலன்களை சொல்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லஸீ ஸஹ்ஹர லனா ஹாஸா
வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாஸா அல் பிர்ர வத்தக்வா வ மினல் அமலி மா தர்தா اللهم هون علينا سفرنا هذا وادوي عنا بعده اللهم أنت الصاحب في السفر والخليفة في أهلي اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكابة المنظر وسوء المنقلب في المال والأهل அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லஸீ சஹ்ஹரலனா ஹாஸா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாஸா அல் பிர்ர வத்தக்வா வ மினல் அமலி மா தர்தா اللهم هون علينا سفرنا هذا وادوي عنا بعده اللهم أنت الصاحب في السفر والخليفة في أهلي اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكابة المنظر وسوء المنقلب في المال வல் அஹ்லி. இதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் ஒரு முறை நல்லா படித்து பார்த்துக்குங்க. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்தவன் தூயவன். நாங்கள் இதன் மேல் சக்தி பெற்றவர்களாக இருக்கவில்லை. மேலும் நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பி செல்பவர்கள். இறைவா, எங்களின் இந்த பயணத்தில் நன்மையையும் இறையச்சத்தையும் நீ பொருந்தி கொள்கின்ற நல்லறத்தையும் உன்னிடம் வேண்டுகிறோம். இறைவா, எங்களின் இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக்கு, இதன் தொலைவை எங்களுக்கு குறைத்துவிடு. இறைவா, நீயே பயணத்தில் தோழனாக இருக்கிறாய், எங்கள் குடும்பத்தை நீயே காக்கிறாய். இறைவா, இப்பயணத்தின் சிரமத்திலிருந்தும் மோசமான தோற்றத்திலிருந்தும் செல்வத்திலும் குடும்பத்திலும் தீய விளைவுகள் ஏற்படுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 2 துவாக்கள், ஃபஸ்ட்டு துவாவை பொறுத்த வரைக்கும் எல்லா சமயத்திலையும் நீங்கள் எப்போல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களோ, சின்ன ஒரு இடமா இருந்தாலும் சரி, அதாவது ரொம்ப தூரம் இல்லை, பயணம் இல்லை, மார்க்கெட்டு எதுக்கு போனாலும் சரி, அந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. 2வது துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயணம் சொல்லிட்டு முடிவெடுக்கிறீங்கல்ல, உங்கள் சொந்தக்காரங்க வீடு இல்லை நிறைய டூரிஸ்ட் பிளேஸு சொல்லிட்டு எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரிப்பு போவீங்க. அது ஒரு நாள் ஆகட்டும் இல்லை பல நாள் ஆகட்டும், எப்படி இருந்தாலும் 2வது துவாவை ஓதிக்கிங்க. 2வது துவாவை எப்படி ஓதணும்னா, நீங்கள் பயணத்தில் போகிறீங்கள, அது எந்த வாகனமாக இருக்கட்டும், காரில் போகிறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்களா, ஆட்டோவில் போகிறீங்களா, பைக்கில் போகிறீங்களா, எதில் இருந்தாலும் ஆகட்டும், அதில் ஏறி உக்காந்த உடனே அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு 3 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த துவாவை பார்த்து நீங்கள் ஓதலாம். தாராளமாக பார்த்து ஓதிக்கிங்க. ஓதிட்டு நீங்கள் அப்படியே நார்மலாக நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம். நீங்கள் அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்கலாம். எப்படி நீங்கள் கேட்கலாம்? திக்ரு செய்யுங்க. சின்ன சின்ன திக்ருகள் ஓதுனா போதும். சுபஹானல்லா ஓதுங்க, அல்ஹம்துலில்லா ஓதுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன். இந்த மாதிரி சிறந்த சிறந்த துவாக்கள் திக்ருகள் இருக்கும்ல, உங்களுக்கு தெரிஞ்சது அதை ஓதி கேளுங்க. முக்கியமாக தௌபா செய்யுங்க. அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் தேவைகளை கஷ்டங்களை எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, படம் பார்ப்பாங்க, மியூசிக் கேட்பாங்க. இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுவே இந்த மாதிரி நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அந்த ஒரு நேரத்தில் துவா செய்யும் போது உங்களுடைய துவா கபுல் ஆகும். ஏன்னா சஹீஹான ஹதீஸ் இருக்குது, ஒரு பிரயாணியின் துவா கபுல் ஆகும். இப்போ பிரயாணினா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வேண்டுறதால் தான் இந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரான்.
இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஊருக்கு போயிருப்பீங்க, கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, ட்ரிப்பு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு நீங்கள் பயணம் மேற்கொண்டு இருப்பீங்க. ஆனால் இந்த துவாவை ஓதிருப்பீங்களா சொல்லிட்டு தெரியாது. இனி இந்த துவாவை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பயணத்திலேயே அல்லாஹ் உங்கள் அனைத்து சிரமங்களையும் நீக்கிடுவான். இந்த துவா ஓதுறதால என்ன நம்மளுக்கு பலன்னா, ஒரு பக்கம் அந்த பயணம் நமக்கு சிறப்பாக அமையும், சந்தோஷமானதாக இருக்கும். நம்ம திரும்பி வீடு வந்து சேர்ற வரைக்கும் நம்முடைய வீடு அல்லாஹ்வின் பாதுகாவல்ல இருக்கும். எந்த பிரச்சனையும் குழப்பங்களும் ஏற்படாது. நாம் போகிற இடத்துலையும் ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவான். இடைப்பட்ட அந்த தொலைவில் நாம் கேட்குற துவாவின் மூலமாக நம்முடைய பல வருட பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். அதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க. மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு போகாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஊருக்கு போகாதவங்க கூட சின்ன சின்ன ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பக்கத்தில் கொஞ்சம் தொலைவாக நீங்கள் பயணம் மேற்கொள்வீங்க. பஸ்லேயோ கார்லேயோ ஆட்டோலையோ எப்படி நீங்கள் பயணம் மேற்கொண்டாலும் சரி, இந்த ஒரு துவா ஓதிக்கிங்க. இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமாக உங்கள் அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.